5 நிமிஷத்துல ஒரு கேக் செய்யணும். ஏங்க பேக் பண்ணவே 30 மினிட்ஸ் ஆகும். எப்படிங்க செய்ய முடியும்? அப்படின்னு கேட்குறீங்களா? அப்போ உங்களுக்கான கேக் தான் இது. சாக்கோ மினி லாவா கேக். எப்படி செய்றதுன்னு பார்ப்போமா? ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய கப்பு. இந்த கப் அளவில் லூக்வார்ம் மில்க் எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு சின்ன கப் அளவில் ஆயில், 2 கப் அளவுக்கு மைதா அண்ட் 1 கப் சாக்கோ பவுடர் அண்ட் 1 ஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர். இவ்வளவே தாங்க. அண்ட் 1 கப் சுகர். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லூக்வார்ம் மில்க்கை வந்து ஒரு கப்பில் வந்து போட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு 2 தடவை ஸ்டிர் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் வந்து அது சாஃப்ட் ஆகணும் அந்த மில்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஆயிலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எகைன் இதை நல்லாவே ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஆயில் அண்ட் இந்த இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகணும். ஸோ இது கூட நான் வந்து 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் இன்றைக்கி எடுத்திருக்க சாக்கோ பவுடர் வந்து ஸ்வீட் அண்ட் சாக்கோ பவுடர். இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்வீட் இல்லாத சாக்கோ பவுடர் வாங்கினீங்கன்னா 1 கப் அளவு, இப்போ நான் காட்டுற கப் இருக்குது இல்லையா, அந்த மைதாக்கு எடுத்திருக்க 1 கப் அளவில் சுகர் ஸோ மொத்தமாக இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 2 செகண்ட்க்கு மிக்ஸ் பண்ணால் கூட போதும். அண்ட் எடுத்து வச்சுருக்க மைதா. ஸோ மைதா வந்து பார்த்திங்கன்னா 2 கப் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 1 கப் மொத்தமாக போடாதீங்க. 1 கப் மைதா போட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு லம்ஸ் இல்லாமல் கரைஞ்சதுக்கு அப்புறமா எகெயின் வந்து இன்னொரு கப்பு போட்டால் உங்களுக்கு கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைட்டாக இல்லாமல் லூசனாக இருக்கும். ஸோ எகெயின் நான் இப்போ இன்னும் 1 கப்பு மைதா வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ இதையும் போட்டு நல்லா ஓரளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு டைமுன்னு பார்த்தீங்கன்னா வேகிறதுக்கு 5 மினிட்ஸ் கூட ஆகாதுங்க. இன்கேஸ் நம்ம வந்து ஒரு பேக்கிங்கில் ஓவனில் வச்சோம் அப்படின்னு 30 மினிட்ஸ் ஆஃப் டைம் ஆகும் இல்லையா, நம்ம ஓவனில் வச்சோம் அப்படின்னா இது ஒரு 5 மினிட்ஸ்லேயே குழிப்பணியார சட்டியில் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து நான் அந்த 1 கப் வந்து ஸ்வீட் அண்ட் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஸ்வீட் இருக்கிறதுனால தான் நான் வந்து கம்மியாகவே வந்து 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். இன்கேஸ் நீங்கள் எடுக்கிற கொக்கோ பவுடர் வந்து ஸ்வீட்டன் இல்லாமல் இருந்தது, ஸ்வீட் இல்லாமல் சுகர் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் 1 கப் வந்து ஆட் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ வந்து ஒரே 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் போடலாம். அண்ட் 1 ஸ்பூன் ஆஃப் ஆப்பிள் சைடர் வினிகர். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆயில் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நான்ஸ்டிக்கின்றதுனால ஸ்டிக் ஆகாது. பட் தென் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணுங்க. ஏன்னா பேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கேப் கொடுத்துட்டு எகெயின் இப்போ நான் வந்து இதுக்கு மேலே சாக்லேட் வச்சுருக்கேன். கேட்பரி சாக்லேட். உங்ககிட்ட என்ன சாக்லேட் இருக்கோ அதை நடுவில் வச்சுக்கோங்க. சாக்கோ லாவான்றதுனால அது சென்டரில் இருக்கணும் அப்படின்றதுனால அப்படி பண்ணியிருக்கேன். ஸோ மேலே இன்னும் கொஞ்சம் அதுக்கு மேலே ஒரு லேயர் நான் ஊற்றிட்டு நல்லா பாருங்கள் பாயில் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக இன்கேஸ் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எனக்கு 1, 2 கொஞ்சம் அடி பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ பாருங்கள் நான் பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு என்ன சாஸ் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சாக்லேட் சாஸ் அண்ட் மேலே லைட்டாக கொஞ்சம் ஒயிட் சாஸும் நான் வந்து போடலான்னு இருக்கேன். ஒயிட் சாஸ் இஸ் நத்திங் பட் வந்து நம்ம மில்க் மெய்ட் தான் நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நான் வந்து உங்களுக்கு வேணும்னா வெறும் சாக்லேட் சாஸ் மட்டுமே போட்டு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அண்ட் சாஸ் வந்து மஸ்ட். ஏன்னா சாஸ் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சுகர் வந்து அந்த சாக்லேட் சிரப்பில் இருக்கிற அந்த ஃப்ளேவர் எல்லாமே வந்து அடிஷ்னல் உங்களுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு இதில் எல்லாமே குட்டி குட்டியாக நம்ம வந்து செய்கிறதுனால பெரிய பீஸ் ஆஃப் கேக் நீங்கள் கொடுத்தா கூட இந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிக்காதுங்க. நீங்கள் சாதாரணமாக பணியாரம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்கலாம் சாப்பிடவே சாப்பிடாது. இதே வித்தியாசமாக இந்த மாதிரி ஒரு சாக்லேட் கேக்கு, இந்த மாதிரி நான் வந்து சாக்லேட் பணியாரம் இல்லை சாக்கோலாவா கேக்கு, மினி சாக்கோலாவா கேக்குன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க.